கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விசை கூட வாழ்த்துக்கள். ஸோ இந்த காலவெளியிலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாய், தொழுது கொள்ளும்படியாய், நேசிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிற உங்களோடு கூட இணைந்து தேவன் விசேஷமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தை நம்ம ஒரு விசை கூட பார்க்கலாம். எனக்கு உதவி செய்யும்படியாய் ஒரு 3 நபர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எழுந்து நின்று 3 வேத பகுதிகளை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 8வது வசனம் மற்றும் 15வது வசனம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1 முதல் 8 மற்றும் 15. பிரதர் வாசிக்கலாம். பிரதர் ரவிகாந்த் பிரதர் அவங்க 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15 தொடங்கி 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனம் வரையிலும் வாசிங்கள். சிஸ்டர் ரூபா 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் தொடங்கி 16வது கடைசி வசனம் வரையிலும். ஓகே, ஃபர்ஸ்ட் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் சோஸ்திரங்களையும் பண்ண வேண்டும். நான் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் களங்கமில்லாமல் அமைந்துள்ள ஜீவன பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்கிறேன். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலுமே ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்படியிருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுவாள். செகண்ட் பேசேஜ் 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15லிருந்து 1 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தின் 8வது வசனம் வரையிலும். தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டியவை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதியிருக்கிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளும்படியே மகா மேன்மை உள்ளதும், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்க வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாய் இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்து நற்போதகத்திலும் தேறினவனாகிய இயேசு கிறிஸ்து நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கு வாக்கு தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமாய் இருக்கிறது. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு.
மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்து கொள்வாய். கிருபையுள்ள நல்ல பிதாவே, இந்த காலவெளியில் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உயிர்த்தெழுந்தவரே, மீண்டும் பிரசன்னமாக போகிற கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்குள்ளே தங்கி வாசம் பண்ணி எங்களை போதித்து நடத்துகிற பரிசுத்த ஆவியாகி தேவரீர், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளின் காலவெளியில் ஆண்டவரே, இந்த வேத பகுதிகளை நாங்கள் புரிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க. விசேஷமாய் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவிலே மகிழ, கிறிஸ்துவை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம கடந்த வாரம் ஆரோக்கிய உபதேசத்தின் முதல் பகுதியை பார்த்தோம். முதல் பகுதியில் நம்ம பார்த்தது அப்போஸ்தலனாகிய பவுல் மக்கதோனியா தேசத்திற்கு போகும்பொழுது தீமோத்தேயு தன்னோடு கூட ஊழியம் செய்கிற தீமோத்தேயுவை எபேசு திருச்சபைக்கு அனுப்புகிற நோக்கம் அங்கே வேற்றுமையான உபதேசம் போதிக்கப்படுகிறபடியினாலே அந்த உபதேசத்தை கண்டிக்கும்படிக்கும், சீர்கேடான கிழவிகள் பேச்சு, வம்ச வரலாறுகள் இதை கவனியாதபடிக்கு ஆரோக்கியமான உபதேசம். எதற்காக அப்படின்னா, அதுதான் தேவ பக்தியை ஒரு மனிதனுக்குள்ளாக கொண்டு வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் பெருக்கத்தைக்கு உதவி செய்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, பவுல் அந்த கட்டளையை ஏன் கொடுக்கிறார், ஏன் வேற்றுமையான உபதேசங்களை எதிர்க்க வேண்டும் என்றும் ஆரோக்கியமான உபதேசத்தை போதிக்க வேண்டும் என்ற கட்டளை கொடுக்கிறார் அப்படின்னா, சுத்த இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு நமக்குள்ளாக உண்டாக்கப்பட வேண்டும் அப்படின்ற காரியத்தை கொண்டு வந்துட்டு, பவுல் ஒரு நியாயப்பிரமாணத்தை அங்கே போதிக்கிற நபர்கள் அதன் ஆவிக்குரிய தன்மையை புரிந்து கொள்ளாதபடி போதிக்கிறபடியினாலே, நியாயப்பிரமாணம் நீதிமான்களுக்கு அல்ல அக்கிரமக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் அப்படின்னா, நாம ரோமர் 3ஆம் அதிகாரம் நம்மை எப்படி வர்ணிக்கிறது அப்படின்ற அந்த பகுதியை வைத்து நாமுமே நீதிமான்கள் அல்ல. அப்ப நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டது. ரோமர் 7ஆவது அதிகாரத்தில் பவுல் கொண்டு வருகிறதான ஆர்குமெண்ட், நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதாயும் நீதியாயும் கற்பனை பரிசுத்தம் உள்ளதாயும் அப்படின்னு கொண்டு வருகிற நியாயப்பிரமாணத்தை நான் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேன், அது ஆவிக்குரியது அப்படின்னு கொண்டு வர்றாரு. அப்ப நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா, அது தேவனுடைய எதிர்பார்ப்புகள் மனிதனாலே பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு அது உயர்ந்தவை, உன்னதமானவை. அப்ப விழுந்து போன மனிதன் அதை பூர்த்தி செய்ய முடியாதபடியினாலே தனக்கு தன்னுடையதல்லாத வேறொரு நீதி கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட, அதை தான் பவுல் சொல்றாரு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருக்கிறது. அந்த காஸ்பல், அந்த நித்தியமான சுவிசேஷம் அப்படின்னு 11ஆவது வசனத்துல நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷம் அப்படின்னு கொண்டு வருகிறது. என்ன அப்படின்னா, பாவிகளை ரட்சிக்கும்படி. இது தேவன் ஏதோ ஏதேன் தோட்டத்திலே பாவம் நடந்த பின்பு அதை தீர்மானித்ததல்ல. இந்த சுவிசேஷம் உலக தோற்றத்திற்கு முன்பு இட்டர்னிட்டி பாஸ்ட்லயே தேவன் அதை தீர்மானித்து அதை நடப்பிக்கிறார். அதற்கு பவுல் தன்னை உதாரணமாய் கொண்டு வருகிறார். தான் எப்படி தூஷிக்கிறவனாக துன்பப்படுத்துகிறவனாக இருந்தேன், ஆனால் தேவன் என்ன பண்ணார்னா கிருபையாய் எனக்கு இறங்கினார். அந்த 14ஆவது வசனத்துல நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. ஸோ அந்த கிருபை நம்ம இடத்திலே வரும்பொழுது அந்த கிருபை என்ன பண்ணுகிறது, நம்ம இடத்திலே ரீஜெனரேஷன் ப்ரிசிட்ஸ் ஃபெய்த். ஓகேவா? ஸோ நம்மை விசுவாசத்தை துவக்குகிறதற்கு முன்பாக நம்ம என்ன பண்றாரு, மறுஜன்ம முழுக்குள்ளாக கொண்டு போகிறார் பரிசுத்த ஆவியானவர். ஸோ அப்படி கொண்டு போய் விசுவாசத்தையும் அன்பையும், அந்த தேவனுடைய அன்பையும் நமக்கு கொண்டு வந்து அதை நாம் விளங்கி கொள்ளும்படிக்கு நமக்கு செய்கிறார். அதனால தான் பவுல் அந்த டாக்ஸாலஜியை கொண்டு வரார். 17ஆவது வசனத்துல நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனம் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக அப்படின்னு தன்னுடைய ரட்சிப்புக்கு காரணர் தான் அல்ல தேவன் அப்படின்ற அந்த துதியை என்ன பண்றாருன்னா கொண்டு வருகிறார்.
இதை தொடர்ந்து பவுல் தீமோத்தேயுக்கு அட்வைஸ் பண்ணுகிற முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி அப்படின்னா, இன்னொரு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல எப்படி இருக்கு அப்படின்னா, நான் முதலாவது, ஓகேவா, ஃபர்ஸ்ட் சீஃப் அப்படின்னு ப்ரேயர் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா, ஆரோக்கியமான உபதேசத்தின் 2வது பகுதி. இங்க ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முதல் வசனத்தை எடுத்துட்டு எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். 2வது வசனம், நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்கும் அப்படியே செய்ய வேண்டும். புள்ளி வச்சதுனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது நம்ம இந்த பூமியில நல்லா வாழணும் அப்படின்னா நமக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, நம்ம ஆளுகிறவர்களுக்கு ஜெபிக்கணும். எஸ், அது இட் இஸ் இம்ப்ளைடு. ஆனா முக்கியமான நோக்கம் எதற்கு கொண்டு வருகிறார் அப்படின்னா, 3வது 4வது 5வது வசனத்துல தான் அதை கொண்டு வருகிறார். என்னன்னா, ஏன் ஜெபிக்க வேண்டும் அப்படின்னா, தேவனுக்கு பவுல் தன்னுடைய 1 தீமோத்தேயுல 3 இடங்களிலே தேவனை இரட்சகராக கொண்டு வருகிறார். முதல் அந்த வசனத்துல நம்ம பார்த்தோம்ல, முதல் வசனத்துல நம்முடைய முதல் அதிகாரம் முதல் வசனம், நம்முடைய இரட்சகராய் இருக்கிற தேவனும் அப்படின்னு சொல்றாரு. இங்கேயும் நம்முடைய இரட்சகராய் இருக்கிற தேவனும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி 4வது அதிகாரத்துல ஒரு வசனத்துல ஆக்சுவலா நான் குறிச்சு வச்சிருந்தேன், நான் இப்போதைக்கு அதை எடுத்துட்டு வரல. ஓகே, நான் அப்புறம் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அங்கேயும் அந்த காரியத்தை கொண்டு வருகிறார். தேவனை ரட்சிக்கிறவர். சாரி, எஸ், 10வது வசனம், ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன். ஸோ அப்போ இங்க இந்த ஜெபத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பவுல் இங்க ஜெபி அப்படின்னு சொல்லுகிற நோக்கம் என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்படும்படிக்கு, என்ன பண்ணப்படும்படிக்கு, மற்றவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு ஜெபிக்க வேண்டும் அப்படின்றத பவுல் இங்கே வலியுறுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். ஏன் அப்படின்றது ஆக்சுவலாக தமிழ் பைபிள் அப்படி இல்லை, ஆங்கில வேதாகமத்தில் ஃபார் அப்படின்ற காரியத்தோடு கூட தான் 4வது வசனம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஸோ தேவன் விரும்புகிற விருப்பம் என்ன அப்படின்னா, இந்த பூமியிலே எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிவை அடையவும் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். இது திருச்சபை வரலாற்றில் மிகவும் டிபேட்டபிளான ஒரு வசனம். ஓகேவா, ஏன் டிபேட்டபிளான வசனம் அப்படின்னா, நான் அந்த விரும்புகிறார் அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தைக்கு புதிய ஏற்பாட்டில் 3 கிரேக்க பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் எபிரேய பதம் 1 நான் கொண்டு வரேன். ஓகேவா, ஸோ முதலாவது அதை நான் உதாரணத்தோடு கூட காண்பிக்கிறேன். இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க பதம் டெலோ அப்படின்றதான கிரேக்க பதம். அதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மத்தேயு 8வது அதிகாரம் 2வது வசனம், 7வது அதிகாரத்தின் கடைசியில் மலை பிரசங்கத்திலே தேவன் முடித்து கிறிஸ்து கீழே இறங்கி வரும்பொழுது அங்கே ஒரு குஷ்டரோகி அவரிடத்திலே சொல்றான். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க, இட் இஸ் லெஃப்ட் டு யுவர் வில். அதாவது நீங்க செய்யறதும் செய்யாததும் உங்களுடைய, நீங்க செய்யவும் செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம். ஓகேவா, இட் இஸ் நாட் கண்டிப்பா செய்தாக வேண்டும் என்கிற அந்த சித்தத்திற்கு பயன்படுத்துகிற வார்த்தை அல்ல. ஓகேவா, 2வது உதாரணம் மத்தேயு 21:29. ஓகேவா, இயேசு ஒரு காரியத்தை சொல்றாரு. ஒரு தகப்பன் என்ன பண்ணாரு அப்படின்னா, தன் பிள்ளைகிட்ட போயிட்டு வேலை செய்யுன்னு சொன்னாரு. அவன் ஃபர்ஸ்ட் போக மாட்டேன்னு சொல்லிட்டான், ஆனால் அதுக்கப்புறம் போறேன்னு சொன்னால அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்னன்னா, அதற்கு அவன் மாட்டேன் என்றான், ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். அப்ப இந்த தீலோ அப்படின்றது என்னன்னா, அது மாற்றிக்கொள்ளும் தன்மையை உடையது. ஓகேவா, அதாவது நான் மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் அந்த கிரீக் வேர்டு காரியங்களை கொண்டு வரேன். அடுத்தது இன்னொரு வார்த்தை அஹாரியோ அப்படின்ற வார்த்தை. ஓகேவா, இது என்னன்னா, அதற்கு உதாரணம் பிலிப்பியர் 1:22 பவுல் சொல்றாரு, நான் சரீரத்தை விட்டு பிரிந்து தேவனோடு கூட இருக்க வேண்டியது எனக்கு ஆசையா இருக்கிறது அப்படின்னு சொல்றாருல. ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதினால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் இங்க இருக்கணுமா பரலோகத்துக்கு போகணுமா அப்படின்ற, பட் ஆனால் ஒரு டிட்டர்மினேஷனோட இருக்கிறார். ஓகேவா, அதுக்கு அடுத்தது எபிரேயர் 11வது அதிகாரம் 25வது வசனத்துல மோசேயை குறித்து சொல்லும் பொழுது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும்
தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். ஸோ அவனுக்கு அந்த பாடு என்னன்னு தெரியும், ஆனாலும் அதை தெரிந்து கொள்கிறான், விரும்பி தெரிந்து கொள்கிறான். ஸோ இதை குறிக்கிறதற்கான பதம் தான் வந்து இன்னொரு வசனம் நான் சொல்லியிருக்கேன், 1 தெசலோனிக்கேயர் 2:13. அதில் வந்து ஆகிலும் ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே அப்படின்னு கொண்டு வருகிற அந்த பதமுமே அப்படி, ஓகேவா? ஆனால் தேவன் டிகிரி அப்படின்ற ஒரு ஆங்கில வார்த்தை, அந்த வார்த்தைக்கான கிரேக்க பதம் என்ன அப்படின்னா புலோமை, ஓகேவா? அதுக்கு என்ன அப்படின்னா தேவன் ஒரு காரியத்தை திட்டமிட்டு இது இப்படிதான் நடக்க வேண்டும் அப்படின்னு முன்குறித்து நடப்பிக்கிற அந்த சித்தத்திற்கு பயன்படுத்துகிற வார்த்தை. ஸோ அந்த வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படவில்லை. அந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மத்தேயு 11:27 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். இட் இஸ் a determined, planned. This is called predestination. ஓகேவா? தேவன் தீர்மானித்து தாம் தீர்மானித்தபடி ஒருவனாலும் அதை மாற்றக்கூடாதபடிக்கு செயல்படுத்துகிற வார்த்தை தான் அந்த புலமாய். 1 கொரிந்தியர் 12:11 வரங்களை குறித்து பேசும் பொழுது இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்ப திருச்சபையின் வளர்ச்சிக்காக தேவன் யார் யாருக்கு என்னென்ன வரங்களை கொடுக்கணும் அப்படின்றது இட் இஸ் த டிஸ்கிரியேஷன் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அதை ஒருவனாலும் மாற்ற முடியாது. ஓகேவா? அப்ப இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை தேவன் விரும்புகிறார் அப்படின்ன உடனே இதை என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா யுனிவர்சல் சால்வேஷன் அப்படி கொண்டு போயிடுறாங்க. ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் தேவன் தீர்மானித்து நடப்பிக்கிறார் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பயன்படுத்தப்படுகிற எபிரேய பதம் காஃபெட்டிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை. 1 சாமுவேல் 2:25 ஏலியின் பிள்ளைகள் தேவனுடைய கட்டளைகளை தேவாலயத்தின் பிரமாணங்களை மீறும் பொழுது தேவன் சொல்றாரு, மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்யதால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானாயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள், அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமா இருந்தார். கண்டிப்பா நடக்கும். ஏலியோட பிள்ளைகளை கண்டிப்பா தேவன் கொன்னுடுவாரு அப்படின்ற காரியத்தை கொண்டு வருகிறதற்கு இந்த பூலமாய் அப்படின்ற புதிய ஏற்பாட்டின் கிரேக்க பதத்திற்கு ஈக்குவலான எபிரேய பதம் இந்த வார்த்தை. யோபு 23:13 சொல்றாரு, அவரோ வென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார், அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். அப்ப பவுல் இங்க தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, நீர் எல்லாருக்காகவும் ஜெபி. ஏன் அப்படின்னா தேவன் ஒரு பொதுவான சித்தத்தை வைத்திருக்கிறார். என்ன அப்படின்னா அப்போஸ்தலர் 17:30 சொல்றாருல, அத்தேனே பட்டணத்தின் மார்ஸ் மேடையிலிருந்து பேசும்பொழுது பவுல் சொல்லுகிறார், எல்லாரும் இப்பொழுதும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனிதர் எல்லாருக்கும் அவர் கட்டளை இடுகிறார். ஓகேவா? ஏன் அப்படின்னா அதோடைய ஆபத்து பயங்கரமானது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல இப்போ 4வது வசனம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? இந்த இடத்துல அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு எல்லாருக்கும் பிரேயர் பண்ண சொல்றாரு. ஏன்னா நமக்கு தெரியாது யார் தேவன் தெரிந்து கொண்டார் அப்படின்னு யாருக்கும் தலையில அச்சு எழுதி ஒட்டி இல்லை. ஓகேவா? அதனால எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும், எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். ஆரோக்கியமான உபதேசத்தின் பகுதி இங்க என்ன கொண்டு வர்றார் பாருங்களா, தேவன் ஒருவரே. ஓகேவா? ஸோ நாம கிறிஸ்தவர்களாகிய நாம் தொழுது கொள்ளுகிற பேட்டனுக்கு பேர் வந்து மோனோதீசம் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா ஒரு தெய்வ வழிபாடை நாம் கொண்டு உள்ளவர்கள். ஓகேவா? அடுத்தது கொண்டு வர்றாரு, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தரும் கிரைஸ்ட் அலோன். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும்படிக்கு தேவன் தீர்மானித்து வைத்திருக்கிற வழிமுறை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மாத்திரமே அப்படின்றத பவுல் என்ன பண்றாருன்னா அழுத்தம் திருத்தமாக இங்கே கொண்டு வருகிறார்.
நீங்க என்னோடு கூட என்ன பண்ணுங்கன்னா எபிரேயர் 8வது அதிகாரத்துக்கு நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். சோ எபிரேயர் ஆக்கியோன் சிதறப்பட்டிருக்கிற யூதர்களுக்கு எழுதுகிறார், இயேசு கிறிஸ்து விசேஷித்த வாக்குத்தத்தத்தின் பேரில் விசேஷித்த உடன்படிக்கைகளின் பேரில் அவர் மத்தியஸ்தராய் இருக்கிறார் அப்படின்னு கொண்டு வர்றார். நீங்க அப்படியே வந்து கொஞ்சம் முன்னாடி 7வது அதிகாரத்துல போனீங்கன்னு வச்சுங்களா, 7ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, ஆரோனை போல இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படியான ஊழியத்தை பெறவில்லை, அவரோ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். சோ இந்த மத்தியஸ்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள பிரச்சனையை தீர்க்கிற மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஓகேவா? அதுதான் 17வது வசனம் சொல்லுகிறது, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி 7வது அதிகாரத்தில் எபிரேயர் 7 ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியர். ஆனால் டிசிவியில் எப்படி இருக்கு அப்படின்னா, அப்படியே சந்ததியை பொறுத்த மட்டில் மனிதருடைய விதிமுறைகளுக்கு இணங்க ஆசாரியராய் ஏற்படுத்தப்படவில்லை, ஆனால் முடிவில்லாத வாழ்வின் வல்லமையின்படி கிறிஸ்து ஆசாரியனாய் ஏற்படுத்தப்பட்டார். So Christ alone, salvation, பாலோட சவுண்ட் டாக்டரின் என்ன சொல்றாரு அப்படின்னா, salvation is by Christ alone. ரட்சிப்பு ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னா, கிறிஸ்து மாத்திரமே ஒருவனை ரட்சிக்க முடியும், அவர் மாத்திரமே தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள மத்தியஸ்தம் பண்ண முடியும். நம்ம நீங்க நான் ஆக்சுவலா அதுல நோட்ஸ்ல கொடுக்கல, நோட்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். யோபு 16வது அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டிலே அந்த உதாரணத்தை நாம் பார்க்க முடியும். யோபு 16வது அதிகாரம் 19வது வசனம் தொடங்கி, இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களிலே இருக்கிறார். ஆக்சுவலா இந்த வேதாகமத்தில் சாட்சி பகருகிறவர் அப்படின்னு இருக்கு. டிசிவியில் எப்படி இருக்குன்னா, எனக்காக வழக்காடுகிறவர் உன்னதத்திலே இருக்கிறார். சோ இயேசு கிறிஸ்து மாத்திரமே மத்தியஸ்தரம், பிதாவின் கோபத்தை தணிக்கிற கிருபாதார பலி அவர் மாத்திரமே. அது சொல்றாருங்களா, என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோட மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒரு உண்டானால். ஸோ வேதாகமத்தின் முதல் புத்தகம் எது அப்படின்னு தெரியுமா? பைபிளோட ஃபர்ஸ்ட் புக் எது? கேனனிக்கலா ஆதியாகமம், ஓகேவா? குரானாலஜிக்கலா வந்து யோபு தான் முதல் புத்தகம். வேதாகமத்தின் முதல் புத்தகம் யோபு. ஸோ யோபு சொல்றாரு, எனக்காக வழக்காடுகிறவர். ஓகேவா? ஸோ அந்த வழக்காடுகிற இயேசு கிறிஸ்துவை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்கிறோமா? எபிரேயர் 9வது அதிகாரம் 25வது வசனம். நீங்க எபிரேயர் 9வது அதிகாரத்தை என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள், ஏன்னா அதிகமான வசனங்களையும் நம்ம அதில் பார்ப்போம். நான் ஆக்சுவலாக ஒரு வசனம் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்கள் எபிரேயர் 9வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நான் அப்படியே ஜஸ்ட் ஓவர்வியூ சொல்லிடுறேன். இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டின் அந்த தேவாலயத்தோட காரியத்தை கொண்டு வருகிறார். ஆசரிப்பு கூடாரத்தில் முதலாவது ஒரு கூடாரம், ஓகேவா, பிரகாரம் அதை விட்டுருங்க, லேவியர்கள் மாத்திரமே போகக்கூடிய பரிசுத்த ஸ்தலம், அதன் பின்பு மகா பரிசுத்த ஸ்தலம். ஓகேவா? அந்த ரெண்டு காரியத்தையும் கொண்டு வந்து சொல்றாரு. அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் லேவியர்கள் பலியை கொண்டு போவார்கள், ஆனால் பிரதான ஆசாரியன் என்ன பண்ணுவாரா, நீங்க 6வது வசனம், இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். டெய்லி வந்து ஆராதனை அங்கே பலி செலுத்தப்படும். ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலமாகிய 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். ஆனால் புதிய ஏற்பாட்டின் மத்தியஸ்தராகிய இயேசு ஒரே தரம் பரலோகத்திற்குள் பிரவேசித்து அதை செய்து முடித்திருக்கிறார். ஸோ அப்போ இந்த மத்தியஸ்தர் தான் காண்பிக்கப்பட வேண்டியவர். நீங்கள் அதை தான் வந்து 25வது வசனம் சொல்லுகிறது,
பிரதான ஆசாரியன் அந்நிய ரத்தத்தோடு வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகம் தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகம் தரம் பாடுபட வேண்டியதாய் இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். ஸோ பவுல் கொண்டு வருகிற காரியம், நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா salvation is by Christ alone. ஸோ இயேசு கிறிஸ்து மாத்திரமே மத்தியஸ்தம் பண்ணி ஒருத்தனை ரட்சிக்க முடியும். அதற்கு தேவன் பயன்படுத்துகிறதான ஒரு காரியம் தம்முடைய சர்வ ஆளுமையிலே ஜெபம். ஓகேவா? அதை நீங்க பண்ணுங்க அப்படின்றாங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் 19வது வசனம், ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய், நம்ம போன உபதேசத்தில் படிக்கும்போது பட்சம் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அடுத்துதான், அதுக்கு அடுத்த என்னோட டாபிக் அதுதான். ஓகேவா? மாம்சத்திலே அவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதியதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு என்னவா? இயேசு கிறிஸ்துவின் அந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தம் சிந்துதலினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. ஸோ அப்போ பவுல் சொல்றாரு, ஆரோக்கியமான உபதேசத்தில் ஜெபம் தேவனுடைய சர்வ ஆளுமையை சார்ந்து இருக்கிறது. தேவன் மாத்திரமே ஒரு மனிதனை ரட்சிக்க முடியும். அது கிறிஸ்து மூலமாக மாத்திரமே ஒருவன் ரட்சிக்கப்பட முடியும். அதற்காக தான் என்ன பண்ண சொல்றாரு? ஜெபிக்க சொல்றாரு. ஓகேவா? ஸோ என்னோடு கூட நீங்க என்ன பண்ணுங்கன்னா 12வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. எபிரேயர் 12வது அதிகாரம். அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 12வது அதிகாரத்தில் முதல்ல இருந்து சிட்சையை சகித்தல் அது எல்லாத்தையும் கொண்டு வர்றாரு. இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்துட்டு நீங்கள் 18வது வசனத்திலிருந்து நான் வாசிக்குவேன், இல்லை 17லேருந்து வாசிக்கிறேன். ஓகே, 17 வேண்டாம். அந்த 17வது வசனத்துலேயும் நமக்கு ஒரு குழப்பம் இருக்குது. ஆக்சுவலாக மனமாறுதலை காணாமல் போனால் இப்போ நான் அதை அட்ரஸ் பண்ண விரும்பல. ஓகே, 18, அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எறிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளினிடத்திற்கும் எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகம் ஆகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். பழைய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட முடியாது ஒருத்தனும். நீங்க எபிரேயரை வாசிங்க அப்படின்னா அது நீங்க எபிரேயர் 9வது அதிகாரத்தில் 10வது அதிகாரத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஓகேவா? அதனால நான் இப்போதைக்கு அதை டச் பண்ண விரும்பல. நீங்க இங்க வாசிக்கலாம். மோசேயும் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமா இருந்ததாம். ஆனால் இப்ப சொல்றாரு புதிய ஏற்பாட்டில், நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலனுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஸோ ஆரோக்கியமான உபதேசம் என்ன அப்படின்னா, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் இயேசு அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காய் மரித்தபடியினாலே நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? பிதாவினிடத்திலே சேரும் ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகேவா? கொலோசையர் 2:13, உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்களில் சிலவற்றை அப்படின்னா இருக்கு எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. ஸோ கிரைஸ்ட் அலோன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து
நம்முடைய ரட்சிப்புக்கு காரணராக இருக்கிறார். அதனாலே பவுல் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆக்சுவலாக ஜே பேக்கருடைய 3 புக்கில் வந்து ஒரு புக்கு வந்து இவாஞ்சலிசம் அண்ட் வந்து சாவர்னிட்டி ஆஃப் காட். அதில் ஃபஸ்ட்டு அத்தியாயம் வந்து டிவைன் சாவர்னிட்டி. அதில் அவர் கொண்டு வருகிறதான காரியத்தை நான் தமிழில் வாசிக்கிறேன். ஒரு கிறிஸ்தவரின் ஜெபம் என்பது கடவுளின் கையை கட்டாயப்படுத்தும் முயற்சி அல்ல, மாறாக தன்னால் எதையும் செய்ய முடியாது என்ற தாழ்மையான ஒப்புக்கொள்ளவும் அவரை சார்ந்திருப்பதால் தோன்றும் ஒரு வெளிப்பாடாகும். நம்ம எதற்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னா, ஓகேவா, ஒருவனையும் ரட்சிக்க என்னால் கூடாது. பவுல் சொல்றாரு, ஆரோக்கியமான உபதேசம் மற்றவனை ரட்சிக்கணும் அப்படின்னா அவனுக்காக தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து மாத்திரமே ரட்சிக்க வல்லமை உள்ளவர், அவர் மாத்திரமே கிருபாதார பலி. ஓகேவா. அடுத்து சொல்றாரு, நாம் மண்டியிட்டு ஜெபிக்கும் போது நமக்கு என்னன்னா, உலகத்தை நாங்கள் ஆளவில்லை என்று நாம் அறிவோம். அதனால் நமது தேவைகளையும் நம் சொந்த சுயமுயற்சிகளால் நிறைவேற்றும் ஆற்றல் எங்களுக்கு இல்லை. எங்கள் தேவையை சந்திக்கிறதுக்கே எங்களால் முடியாது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 5வது அந்த 6வது அதிகாரத்தில் ஜெபத்தை சொல்லி கொடுக்குறாருல, எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கூட நீங்கள் என்ன பண்ணுங்க, கொடுங்க அப்படின்னு சொல்கிறார்ல. ஓகேவா. அதே மாதிரி நாம் பிறருக்கு விரும்பும் ஒவ்வொரு நன்மையும் கூட கடவுளிடமிருந்தே தேடப்பட வேண்டும். அது அப்படி வரும்போது தான் அது அவருடைய கையிலிருந்து வரும் ஒரு பரிசாக எண்ணப்படும். அந்த புக்கில் அதே சாப்டரில் இன்னொரு முக்கியமான காரியத்தை குறிப்பிடுகிறார். ஜான் வெஸ்லிக்கும் இன்னொரு நண்பர், ஓகேவா, சார்லஸ் சிமியன் அப்படின்ற நபருக்கும் நடந்த உரையாடலை ஜான் வெஸ்லி தன்னுடைய நாட்குறிப்பில் குறித்து வச்சிருக்கார். என்னைக்கு அப்படின்னா 1784ஆம் ஆண்டு டிசம்பர் 10 அன்று சார்ல்ஸ் சிமியன் அவர்களுக்கும் ஜான் வெஸ்லி அவர்களுக்கும் நடந்த உரையாடலை கவனிப்பது ஆர்வம் ஊட்டுகிறது. இது வெஸ்லியின் பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சார்ல்ஸ் சிமியன் கேட்டாராம், ஐயா, உங்களை சிலர் அர்மேனியர் என்று சொல்லுகிறார்கள், சிலர் கால்வினிஸ்ட் என்று சொல்லுகிறார்களே, எனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கு, நான் உங்ககிட்ட கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாராம். என்னன்னா, நீங்கள் உங்களை ஒரு பாவத்தால் வீழ்ந்த படைப்பாக உணர்கிறீர்களா? கடவுள் உங்கள் இருதயத்தில் செய்யும் எண்ணத்தை அதாவது தேவனை தேடும் எண்ணத்தை வைக்காவிட்டால் நீங்கள் ஒருபோதும் அவரிடமே திரும்பி இருக்க மாட்டீர்கள் என்று ஒத்துக்கொள்ளுகிறீர்களா அப்படின்னா ஜான் வெஸ்லி சொன்னாராம், ஆம் அப்படின்னாராம். அடுத்த கேள்வி, நீங்கள் உங்கள் செயல்களால் கடவுளின் அருளை சம்பாதிக்க முடியாது என்று எண்ணி முழுமையாக கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் உண்டாகும் ரட்சிப்பை தேடுகிறீர்களா? ஜான் வெஸ்லியோட பதில், ஆம், முழுமையாகவே கிறிஸ்து மாத்திரமே வழியாக இருக்கிறார். அப்படின்னா நீங்கள் முதலில் கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்டிருந்தால் பின்னர் உங்கள் சொந்த செயல்களால் உங்களை நீங்கள் ரட்சிக்க வேண்டுமா? ஜான் வெஸ்லியோட பதில், இல்லை. நான் ஆரம்பத்திலிருந்தும் கடைசி வரை கிறிஸ்துவால் மட்டுமே ரட்சிக்கப்பட வேண்டும். அப்படியானால் நீங்கள் முதலில் கடவுளின் கிருபையால் மனம் திரும்பி இருந்தால் பின்னர் உங்கள் ஆற்றலால் நீங்களே நிலைத்து நிற்க வேண்டுமா? இல்லை. அப்படியானால் நீங்கள் தாய்மடியில் உள்ள ஒரு குழந்தையைப் போலவே ஒவ்வொரு மணித்துளியிலும் கடவுளால் தாங்கப்பட வேண்டுமா? ஆம், நான் முழுமையாய் நம்புகிறேன். மற்றும் உங்கள் நம்பிக்கை அனைத்தும் கடவுளின் கிருபையிலும் இரக்கத்திலும் தங்கி அவர் உங்களை தன்னுடைய சொர்க்க ராஜ்யத்திற்குள்ளாக்கும் என்று நம்புகிறீர்களா? ஆம், அவரில் மட்டுமே எனது நம்பிக்கை. நான் இப்போ டிபேட்டோட கன்க்ளூஷனுக்கு போகல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஜான் வெஸ்லி தெளிவாக தான் ரட்சிக்கப்பட்டதற்கு தான் காரணம் அல்ல, தன்னுடைய ரட்சிப்பு நிறைவேறுகிறதற்கும் தான் காரணம் அல்ல அப்படின்ற காரியத்தை உறுதியாய் சொல்லி இருக்கிறதை இந்த புத்தகத்திலே ஜே பேக்கர் குறிப்பிட்டிருக்காரு. அப்புறம் 2 காரியங்களை கொண்டு வருகிறார் அந்த அத்தியாயத்தில். ஒன்று, நம்ம பவுலை பார்த்தோம்ல, பவுல் தான் ரட்சிக்கப்பட்டதுக்கு பவுல் என்ன பண்ணாரு, அந்த டாக்ஸாலஜி பார்த்தோம்ல, நித்தியானந்தமும் நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும். அப்ப ஒரு ரட்சிக்கப்பட்ட நபர்
தான் ரட்சிக்கப்பட்டதற்கு தான் காரணம் இல்லை அப்படின்றத எப்படி வந்து மறைமுகமாய் அறிக்கை செய்கிறார் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட நபர் தன்னுடைய ரட்சிப்புக்காக தேவனை என்ன பண்றாங்க, துதிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ சால்வேஷன் இஸ் பிகாஸ் ஆஃப் டிவைன் சாவர்னிட்டி. ஓகேவா? அடுத்து அதுக்காக நான் ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டியை நெக்லெக்ட் பண்ணல. ஓகேவா? நான் இப்போ இன்றைக்கு அந்த சப்ஜெக்டை நான் கவர் பண்ணல. ஓகேவா? அடுத்தது செகண்டா, நாம் மற்றவர்கள் ரட்சிக்கப்படவும் அவங்க கிட்ட போய் கெஞ்சுறோமா இல்லை தேவன் இடத்துல கெஞ்சுகிறோமா? தேவன் கிட்ட தான் ஜெபிக்கிறோம். ஸோ இதை ரெண்டுமே வந்து தெளிவாக நம்முடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ணோம். தேவன் மாத்திரமே ரட்சிப்பில் சர்வ ஆளுமை உள்ளவராக இருக்கிறார். சால்வேஷன் இஸ் அன் மோனர்ஜெஸ்டிக் எஃபெக்ட் ஆஃப் காட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆரோக்கியமான உபதேசம். அந்த முதல் பகுதியில் மற்றவர்களுக்காக ரட்சிப்புக்காக ஜெபிங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அதனால தான் 8வது வசனத்தில் சொல்றாரு, அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று. அப்போ நீங்கள் காஸ்பிள் சொல்ல போகிற இடத்துல நீங்கள் மற்றவர்களுக்கு காஸ்பிள் சொன்னீங்க அப்படின்னா, ஃபீல் ஃப்ரீ டு ப்ரே, பிகாஸ் ப்ரேயர் ஷோஸ் தட் வி ஆர் டிபெண்டிங் ஆன் காட். நம்முடைய டிபெண்டன்சி வந்து தேவன் மேலே இருக்கிறது அப்படின்றத நம்முடைய இயலாமையை காண்பிக்கிறது ஜெபம். அடுத்தது பெண்களை குறித்து சொல்லும் பொழுது 15வது வசனம் சொல்லுகிறது, அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். இது எல்லாருக்குமே கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான வசனம் இல்லை. பிள்ளையை பெற்றுக்கிட்டா பெண்கள் ரட்சிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. ஏவாள் முதலாவது மீறி பாவம் செய்தால், அப்ப நீங்க தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் போதும் சொல்றாரு, உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் அந்த விசுவாசம் நிலைத்திருந்தது. இன்றைக்கு காலையில நம்ம கேட்டோம், ஃபேனி கிராஸ்பியோட பாட்டியும் ஃபேனி கிராஸ்பியோட அம்மாவும் ஃபேனி கிராஸ்பியோட வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருகிறதற்கு எவ்விதமாய் உதவி செய்தார்கள். அப்பொழுது தாய்மார்களுக்கு முக்கியமான வேலை சொல்றாரு பவுல், பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டிய, பிள்ளைகளை ரட்சிப்புக்கு உட்படுத்த வேண்டிய வேலையை, தலைமுறையினரை ரட்சிப்புக்கு உட்படுத்த வேண்டிய முக்கியமான வேலை யாருக்கு இருக்கா? பெண்களுக்கு இருக்கு. பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் அப்படின்னா, பிள்ளையை சரியான விதத்திலே தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்க்கிறதின் மூலமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, தானும் ரட்சிக்கிறது இல்லாமல் தன்னுடைய சந்ததிகளையும் ரட்சிக்க அவர்கள் என்ன பண்றாங்க, உதவி செய்யறாங்க. அதுக்காக தான் இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ நம்முடைய அடுத்த வேத பகுதி 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம். ஓகே, டைம் இருக்கு. இப்போ பவுல் திருச்சபையில் இருக்கிற கண்காணிகள், ஓகேவா, அவங்களுக்கு எப்படி நடக்கணும் அப்படின்னும் பொழுது நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் ஒரு குழப்பம் இருக்கு. என்ன அப்படின்னா, அவன் நூதன சீஷனா இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்குல்ல, 6வது வசனம். அப்படின்னா புதுசா போதிக்கிறவன் அப்படி கிடையாது. ஆக்சுவலாக சரியான தமிழ்ல புதிதாய் ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் கண்காணியா இருக்கக்கூடாது. ஓகேவா? அதை தான் சொல்றாரு. அதே மாதிரி உதவிக்காரர்களாக திருச்சபையில் இருக்கிறவர்கள் they have to be tested அப்படின்னு சொல்றாரு. அவர்கள் சோதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய டாபிக் அது இல்லை. 15வது வசனம் பவுல் சொல்றாரு, நான் வந்து திரும்ப வருவேனான்னு தெரியாது. நீங்க 20வது அதிகாரம் படிச்சீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரம் நாங்கள் நேற்று எங்கள் ஃபேமிலியில் தியானம் பண்ணோம். அப்போ வந்து பவுல் வந்து மிலேத்தீவிலே எபேசுவின் திருச்சபை தலைவர்களை கூப்பிட்டு பேசுறாரு. ஸோ அப்போ நம்ம ஆக்ஸ் 20, ஆக்ஸ் 19 இதெல்லாம் படிக்கும் பொழுது எபேசியர் நிருபம் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு கனெக்ட் பண்ணி வாசிச்சோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ பவுல் அங்கே சொல்றாரு, மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் வரும், உங்களுக்குள்ளும் சிலர் எழும்பி என்ன பண்ணுவாங்க, மற்றவர்கள் விழத்தக்கதாக போதிப்பாங்க அப்படின்லாம் சொல்றாருல. இப்போ பவுல் சொல்றாரு, அவங்க அங்கே வந்து கட்டி பிடிச்சி அழுதாங்களாம் பவுலை. ஏன் அப்படின்னா, நான் வந்து திரும்ப வரமாட்டேன் அப்படின்னு பவுல் வந்து, நான் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு என்ன நடக்கும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ அதுதான் இங்கே சொல்கிற தீமோத்தேயுக்கு, நான் தாமதிப்பேனாகில், அதாவது 14, நான் உன்னிடத்திற்கு சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பி இருக்கிறேன், தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. ஸோ அப்போ சர்ச்சில் என்ன பேசப்பட வேண்டும், என்ன வந்து போதிக்கப்பட வேண்டும், என்ன நடத்தப்பட வேண்டும், எதில் ஒருத்தர் என்கரேஜ் ஆகப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாருன்னா பவுல்,
அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மேன்மையுள்ளது அப்படின்னு வெறும் அட்ஜெக்டிவ்ல முடிக்கல, மகா மேன்மையுள்ளதாம். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். 6 காரியங்களை சொல்றார். ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். நம்முடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, வேதாகமம் 3வது அதிகாரத்துக்கு பீரியட் வச்சதுனால இத்தோட பவுல் இதை முடிச்சிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டோம். ஆனால் வேதாகமத்தை நம்ம அப்படி வாசிச்சோம் அப்படின்னா நம்ம அந்த மாதிரியான கன்க்ளூஷன்ஸ்குள்ள போயிடுவோம். ஓகேவா? ஆக்சுவல் லெட்டர்ல பவுல் 4வது அதிகாரம் போட்டுலாம் எழுதல. அப்ப என்ன சொல்றாருன்னா, தமிழ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப அழகா இருக்கு. ஆகிலும், இது வந்து ஒரு சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல இல்ல, ஆனா தமிழ்ல ஆகிலும் அப்படின்னு கொண்டு வந்து என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலா இதுதான் திருச்சபையில் தேவனுடைய அந்த சபைக்கு தூணும் ஆதாரமுமா இருக்கிற சுவிசேஷம். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், அவர் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே. இதுதான் வந்து ஃபவுண்டேஷன், இதுதான் பில்லர், சபையை தாங்கி பிடிக்கிற காரியம். ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா, ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விவாகம் பண்ணாதிருக்கவும். விவாகம் பண்ணாதிருக்கவும் சொல்றது தப்பு கிடையாது, ஆனா விவாகம் பண்ணாதிருக்கவும் கட்டளை இடுகிறார்கள். பார்த்தீங்களா? நமக்கு தெரிஞ்ச ஒரு திருச்சபை இருக்குல்ல, டிபிஎம் என்கிறதான ஒரு திருச்சபை, ஊழியக்காரங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது பிசாசின் உபதேசம். நான் சொல்ல, வேதாகமம் சொல்லுகிறது. ஒரு சில காரியங்களை சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்முடைய உணர்வுகளை நாம் கட்டுப்படுத்துகிறதற்கு அது ஆக்சுவலா பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது சொல்றாரு, நீங்க சாப்பிட்றத கண்ட்ரோல் பண்ணுங்க, தெசலோனிக்கருக்கு எழுதும்போது. ஆனால் சாப்பாட்டை விலக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதனாலே நாம் விசுவாசத்தை அடைவோம் அப்படின்னு சொல்லுகிறது துருபதேசம். ஓகேவா? ஏன் அப்படின்னா 6வது வசனம் சொல்றாரு, இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால். அப்படின்னா 1 நூற்றாண்டு திருச்சபையில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. பவுல் எங்கெல்லாம் போனாரு, யூதர்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணும்பொழுது யூதர்கள் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்து, மோசேயின் பிரமாணத்தின்படி நீங்கள் விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் அப்படின்னும் பொழுது ஃபர்ஸ்ட் ஜெருசலேம் கவுன்சில் வந்து அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்திலே சபையின் தூண்களாகிய பேதுரு, யோவான், யாக்கோபு, இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யாக்கோபு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபு கொல்லப்படுகிறார் 12வது அதிகாரத்தில். 15வது அதிகாரத்தில் இவங்க கூடும் பொழுது அங்கே நடக்கிற டிஸ்கஷனில் பேதுரு கொர்நேலிய வீட்டிலே தேவன் செய்தவைகளை காண்பித்து, அப்போ புறஜாதிகள் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்றத காண்பிக்கும் பொழுது அங்கே வந்து ஒரு 4 காரியங்களை மாத்திரம் விளக்குகிறார்கள். ஓகேவா? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது, வேசித்தனம், நெருக்குண்டு செத்தது, ரத்தம், இந்த 4 காரியங்களை மாத்திரம்தான் விளக்குறாங்க. அதை ஏன் அப்படின்னா அதற்கு முன்பாய் மோசேயின் நியாயப்பிரமாணம் பாரமாக இருந்தது. அந்த பாரத்தை இவர்கள் லெகுவாக்குகிறார்கள். ஏன் அப்படின்னா அது பரிசுத்த ஆவியானவருக்கு சரியாய் உண்டான, பரிசுத்த ஆவியானவராலே உண்டானது அப்படின்னு யாக்கோபு நிச்சயப்படுத்துறார் 15வது அதிகாரத்தில். இதை கொண்டு போய் போதிக்கிறாங்க. இவங்க போதிக்கும் பொழுது இதை மாத்திரம் போதிக்கல, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்ம பார்த்தோம்ல, அந்த மாம்சத்திலே வெளிப்பட்டார் தேவன், அந்த காரியத்தோடு கூட இந்த பாரம் இல்லாத காரியத்தை போதிக்கும் பொழுது திருச்சபைகள் வளர்ந்து பெருகுகிறது. நீங்க அப்போஸ்தலர் 15, 16, 17 வாசிச்சீங்க அப்படின்னா there are ample evidences. ஓகேவா? அதை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம இங்க திரும்ப வரலாம். நம்மளுடைய மெயின் காரியம் வந்து இறைவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆக்சுவலாக தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸு, ஓல்டு டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாமே வந்து தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. கான்டெம்பரரி வெர்ஷன்ஸ் இங்கிலீஷ் எல்லாமே எப்படின்னா ஹீ அப்படின்ற ப்ரோனவுன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அந்த ஹீயை நீங்கள் வந்து நீங்களா இறைவன் அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணாமல் முன்னாடி வசனத்தில் போனீங்கன்னா ஒரு கிளாசிக்கலான ஃப்ரேஸை யூஸ் பண்ணியிருக்காரு. என்னென்ன டேர்மு? லிவிங் காட், ஜீவனுள்ள தேவன். இயேசு கிறிஸ்துவுக்கு ஜீவனுள்ள தேவன் அப்படின்ற பெயரை கொடுக்கிறார். நீங்க வாசிங்களா? அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய், அந்த ஜீவனுள்ள தேவன் அப்படின்ற காரியத்தை தான் இங்க என்ன பண்றாங்க, எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்றாங்க, அந்த நவுனா ரீப்ளேஸ் பண்றாங்க. கான்டெம்பரரி வெர்ஷன்ஸ்ல எல்லாத்துலயுமே ஹீ அப்படின்னு தான் இருக்கு.
ஸோ ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஏன் திருச்சபைக்கு இயேசு கிறிஸ்துவின் சரீர பிரகாரமான வெளிப்பாடு ஏன் அவ்வளவு முக்கியமானது? ஏன் அதை திருச்சபையிலே பவுல் பிரசங்கிக்கும்படி, ஏன் அதை தூணும் ஆதாரம் அப்படின்னு சொல்றாரு பவுல், அது அஸ்திபாரம் அப்படின்னு சொல்றாரு? ஏன்? என்னோடு கூட எபிரேயர் 2வது அதிகாரத்தை திருப்பிங்க, 14வது வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க பாவத்திலே விழுந்து போன நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறபடினாலே ஜீவனுள்ள தேவன் என்ன பண்ணாராம்? அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்ற சத்தியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை ஏதேன் தோட்டத்தில் என்ன சொன்னாரு? இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே. அப்ப ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்திற்குள்ள இருக்கிறோமா? நம்ம தேவனோடுக்குள்ள உள்ள தொடர்பு போயிடுச்சு. அப்ப இதை ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டாராம், தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆதலால் 17வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு. ஏன் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் இன் ஃப்ளஷ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அதிலே தான் நம்முடைய ரட்சிப்பு இருக்கிறது. ஓகேவா? நீங்க தொடர்ந்து வாசிங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். இது சங்கீதம் 40:6 இருக்கு. சங்கீதம் 40:6 இதே வசனம் தீர்க்க தரிசனமாக தாவீது எழுதுறார். என்னன்னா, பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீர் கேட்கவில்லை. ஆக்சுவலாக அங்கே நீர் என் செவிகளை திறந்தீர் அப்படின்னு இருக்குல்ல, அது நீங்கள் செப்டிஜன் வேர்ஸில் வாசிங்கன்னா, பிரெண்டன் செப்டிஜன் டிரான்ஸ்லேஷனில் எப்படி இருக்குன்னா, sacrifice and offering thou wouldest not, but a body hast thou prepared me, whole burnt offering and sacrifice for sin thou didst not require. ஓகேவா? அங்கே தெளிவாகவே மாம்சம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்திலே வெளிப்படுதல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான அடிப்படையான உபதேசம் திருச்சபைக்கு. யோவான் 1:14 சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை. மத்தேயு 11 வாசம்ல நான், மத்தேயு 11 பிதாவை ஒருவனும் ஒருபோதும் பார்க்க முடியாது. யோவான் 1:18 சொல்றாரு. அப்ப பிதாவை யார் காண்பித்தார்? தேவத்துவத்தின் பரிபூரணங்களை எல்லாம் சரீர பிரகாரமாக கொலோசியர் 2:9 சொல்றாரு. மாம்சத்திலே தேவன் இயேசு கிறிஸ்து கொண்டிருந்தார். அப்ப பிதா எப்படிப்பட்ட நீதி உள்ளவர், பிதாவின் வல்லமை எப்படி அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா மாம்சத்திலே வந்த இயேசுவை மாத்திரமே பார்க்க முடியும். பிலிப்பியர் 2 சொல்றாரு, அவர் தேவன் 6வது வசனம், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், 7வது வசனம், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம். மாம்சத்திலே அவர் வெளிப்பட வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அழிக்கும்படிக்கு, அவன் அதிகாரத்தை உறிந்து கொள்ளும்படிக்கு. கொலோசியர்ல அப்படிதான் இருக்கு. ஓகேவா? மரண பரியந்தம் கீழ்ப்படைந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கொலோசியர் 1:21 சொல்லுகிறது, முன்னே அந்நியராயும் துர்க்கிகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும், இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கும் இந்த கண்டிக்கப்படாதவர்கள் அப்படின்னு, பியாண்ட் ரிப்ரோச்சாம். ரோமர் 8வது அதிகாரம் 32 வாசிங்க அப்படின்னா, உங்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் அப்படின்னு கொண்டு வர்றாருல. பிசாசு நம்மை குற்றம் சாட்ட முடியாதான். ஏன் அப்படின்னா இயேசு எனக்காக மரித்திருக்கிறார். மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். எபேசியர் 5:27
திருச்சபையை கணவன் மனைவிக்கு ஒப்பிடும்போது அங்கே சொல்லுகிறார், கரைதரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எபிரேயர் 10:10 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய செப்பரேஷனா இருக்கட்டும், சாங்டிஃபிகேஷனா இருக்கட்டும், ஹோலினஸா இருக்கட்டும், இட் டிபெண்ட்ஸ் ஆன் காட். ஓகே, 1 பேதுரு 2:24, நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே, அதனால தான் பால் சொல்றாரு, தேவனுடைய சபைக்கு இது தூணும் ஆதாரம். இயேசு மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்படின்றது. அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அப்படின்னு சொல்றாரு. எபிரேயர்ல நம்ம வாசிட்டோம். ரோமர் 8:3 சொல்லுகிறது, நான் டிசிவி வெர்ஷனை வாசிக்கிறேன். மோசேயின் சட்டம் நமது மாம்ச இயல்பின் காரணமாக பலவீனம் அடைந்ததினால் எந்த வேலையை செய்து முடிக்க வல்லமையற்று போயிற்றோ அதை இறைவனே செய்து முடித்தார். எப்படி என்றால், பாவ நிவாரண பலியாக இறைவன் தமது சொந்த மகனை ஒரு பாவ மனிதனின் சாயலில் அனுப்பி பாவம் உள்ள மனிதனில் இருந்த பாவத்தின் ஆற்றலை இல்லாதொழித்தார். சோ இயேசு மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்படின்றது இட் இஸ் a profound belief. அது முக்கியமான சத்தியம். ஓகேவா? 1 யோவான்ல இது ஆக்சுவலா நம்முடைய ரட்சிப்போடு கூட சம்பந்தப்பட்டது. 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனம் தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுறாரு, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். எப்படி டெஸ்ட் பண்றது? நான் ரட்சிக்கப்பட்டவனா, நான் பரிசுத்த ஆவியானவராலே நான் மறுபிறப்படைந்தவனா, நான் எப்படி டெஸ்ட் பண்றது? தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால். இந்த அறிக்கை பண்ணுகிறது அப்படின்றது ஏதோ இயேசு நல்லவர், இயேசு அடுத்தவங்க பாவத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டார் அப்படி இல்லை. லார்ட்ஷிப் ஆஃப் கிரைஸ்ட், அவர் கர்த்தர் என்று அறிக்கை செய்ய வேண்டும். அவர் என்னை ஆளுகை செய்கிறவர், அவர் என் ஆண்டவர், அவர் எனக்கு சொந்தக்கார், அவர் என்னை மீட்டவர். அறிக்கை பண்றது அப்படின்னா அட்ட சொல்றாரு. 3வது, மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்தனுடைய ஆவி. அடுத்தது 1 யோவான் 4:9 சொல்றாரு, இயேசு மாம்சத்திலே வெளிப்பட்ட காரியம் தேவனுடைய அன்பின் வெளிப்பாடம். அந்த நம்ம எம்பிடிசியில் மகிமைன்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த அன்பு எங்க பார்க்க முடியும் அப்படின்னா, சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காய் மரிக்கும் பொழுது, அதை தான் பவுல் எபேசு சபைக்கு எழுதுறாரு, அந்த அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம். ஓகே, 1 யோவான் 4:9 சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த. So இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வந்தார் அப்படின்றது இட் இஸ் an expression of God. God the Father ஓட எக்ஸ்பிரஷன். I love you அப்படின்னு சொல்றாருல, அந்த அன்பின் வெளிப்பாடு. பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்றப்படுதலுமே அன்பின் வெளிப்பாடாம். ரோமர் 5:4 அதை தான் சொல்லுகிறது. ஓகே, அடுத்தது 10வது வசனம் பாருங்களா, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அல்ல அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அடுத்த 4வது பாயிண்ட் என்னன்னா, மாம்சத்திலே வெளிப்பட்டது இட் இஸ் a வார்னிங். நமக்கு ஏன் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்படின்ற காரியம் தெரியணும் அப்படின்னா, அதை அறிக்கை செய்யாத எகோவா விட்னஸ், மார்மன்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களோடு கூட நாம் தொடர்பில் இருக்கக்கூடாது. அங்க எழுதுறாரு பாருங்களா, 2 யோவான் 1:7, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான்.
8வதுல ஒரு வார்னிங் கொண்டு வர்றாரு. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு கிரீட்டிங்ஸ் கூட சொல்லாதீங்க அப்படின்றார். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு. ஏன் வந்து திருச்சபை இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்திலே வெளிப்பட்டார்ன்ற சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம் பூரண பலனை பெறணும் அப்படின்னா அந்த சத்தியம் நமக்கு முக்கியம். அதை தெரியாத நபர்களோடு கூட நம் தொடர்பில் இருக்கக்கூடாது. இட் இஸ் அ வார்னிங். ஓகே, அடுத்தது 2வது ஃப்ரேஸ் வந்து ஆவியானவராலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர்களாலே, பிலாத்துவினாலே, ஏரோதுவினாலே, 100க்கு அதிபதியினாலே அல்லது காட்டி கொடுத்த யூதாசாலே எல்லாருமே அவர் என்ன சொன்னாங்க, பிலாத்தோட மனைவியும் சொல்கிறார்ல. ஆக்சுவலாக நான் வசனங்கள் எல்லாமே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நேரம் கருதி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. நான் சொல்கிற பிலாத்து என்ன சொல்கிறாருன்னா, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இவனை உங்களுக்கு வெளியே கொண்டு வர. ஆக்சுவலாக நோட்ஸில் இருக்குது எல்லாமே. ஓகேவா? அடுத்தது, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் யாருன்னா ஏரோது சொல்கிறாரு. ஓகேவா? லூக்கால, மத்தேயுல வந்து அவரை பிலாத்தோட மனைவி சொல்கிறாரு, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். ஓகே, லூக்கால 100க்கு அதிபதி சொல்கிறான், மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ பிரதான ஆசாரியர்கள் எவ்வளோ சாட்சிகளை கொண்டு வந்தாங்க, எதுவுமே என்ன பண்ணல, ஒத்துப்போல. ஆனால் முக்கியமாக பவுல் இங்கே கொண்டு வருகிற ஆவியானவராலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் அப்படின்றது, இட் இஸ் அ என்ன சொல்றதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார். மாம்சத்தில் வெளிப்பட்டார், பாடுபட்டார். இங்கே எதை பற்றி பேசுகிறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பவுல் பேசுகிறார். அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரோமர் 1வது அதிகாரம், நான் டிசிவியில் வாசிக்கிறேன், 2வது வசனம் தொடங்கி, அவர் இந்த நற்செய்தியை முன்னதாகவே பரிசுத்த வேத வசனங்களில் தமது இறைவாக்கினர் மூலம் வாக்களித்தார். இறைவனுடைய மகனை பற்றியதே இந்த நற்செய்தி. இவர் பூமியில் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் இருந்தார். 4வது வசனம், பரிசுத்தமுள்ள ஆவியானவரின் வல்லமையினால் இறந்தோரிலிருந்து உயிருடன் எழுப்பப்பட்டு இவர் இறைவனுடைய மகன் என்று வல்லமையுடன் அறிவிக்கப்பட்டார். இவரே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் அப்படின்னா, பாவம் செய்தவனுக்கு தான் மரணம். இயேசு மாம்சத்திலே வந்த போதும் அவரிடத்தில் பாவம் ஒன்றும் இல்லை. ஸோ அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கி, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துருவான மரணத்தை ஜெயமாய் விழுங்கி அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். அந்த காரியம் தான் திருச்சபையோட அஸ்திபாரம், திருச்சபையில் பேசப்பட வேண்டிய காரியம். ரோமர் 8:11 சொல்லுகிறது, இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி இறைவனுடைய பரிசுத்த ஆவியானவர். அப்ப இட் இஸ் a work of Holy Spirit, it is a work of Father, it is a work of Jesus Christ, resurrection. But resurrection அப்படின்றது ஒரு திருச்சபையில் முக்கியமாக என்ன பண்ண வேண்டும், பிரசங்கிக்கப்பட வேண்டிய முக்கியமான காரியம் அப்படின்றதையும் பவுல் அதை ரொம்ப முக்கியமாக படுத்துகிற ஒரு அதிகாரம் வந்து 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். ஓகேவா? நம்ம அதை பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது வசனம் தொடங்கி நான் வாசிக்கிறேன். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படியே நமது பாவங்களுக்காக மரித்து, வேத வாக்கியங்களின்படி சோலா ஸ்கிரிப்சுரா, வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து அவர் ஆவியுள்ளவர் என்று எப்படி விளங்கப்பட்டார் பாருங்களா. கேபாவுக்கு யாரு, பீட்டருக்கு தரிசனமானாராம். பின்பு 12 தரிசனமானார். 6வது வசனம், 500 பேருக்கும் அதிகமானோருக்கு தரிசனமானார். 7வது வசனம், யாக்கோபுக்கு, அப்போஸ்தலர் எல்லாருக்கும். பின்பு
குறைந்த மாதத்தில் பிறந்த எனக்குமே தரிசனமானார் அப்படின்னு. ஸோ அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுந்தவர் என்பது திருச்சபையின் அஸ்திபாரம். ஓகேவா? அது இன்றைய நாட்களில் திருச்சபைகளில் பேசப்படுதா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஏன்னா பவுல் ஒரு வார்னிங் கொண்டு வர்றாரு. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் 17வது வசனம் இல்லை 14 வாசிக்கலாம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும். எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்துடு, உலகத்தில் எல்லாரும் வாழ்கிற மாதிரி புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் அநியாயமாக சம்பாதிக்கலாம் உபத்திரவம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, எதுவுமே கிடையாதுல்ல. ஆனால் உங்கள் விசுவாசம் விருதாவாம். 17 சொல்றாரு, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்குமே, நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள். 19 இம்மைக்காக மாத்திரம் நம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவராக இருந்தால் எல்லா மனுஷர்களை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். ஸோ வாட் அ டேஞ்சர் அப்படின்றத யோசிச்சுங்க. ஓகே, ஸோ 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தோட அடுத்த ஃப்ரேஸ் வந்து அவர் என்னவா, தூதர்களால் காணப்பட்டார். ஸோ இது வந்து இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு. உயிர்த்தெழுதலுக்கு முன்பு ஒரு சில சம்பவங்கள் உண்டு. கரெக்டாக உயிர்த்தெழுதலுக்கு முன்பு லூக்கால பரமசேனையின் திரள் தோன்றி என்ன சொல்லுகிறது, பூமியிலே உங்களுக்கு சமாதானம், உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், இது எல்லாருக்கும் உண்டாக்கும் நற்செய்தி அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? அடுத்தது இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படும் பொழுது அங்கே என்ன பண்றாருன்னா ஏஞ்சல்ஸ் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்றதை நம்ம பார்க்குறோம். பட் பவுல் குறிப்பிடுகிற முக்கியமான காரியம் தேவதூதர்களால் காணப்பட்டார் அப்படின்றதுமே அவருடைய உயிர்த்தெழுதலோடு கூட சம்பந்தப்பட்டது. லூக்கா 24வது அதிகாரத்தை திருப்பிங்க, 3வது வசனம். உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவளை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது. ஸோ இயேசு உயிர்த்தெழுந்தார். அதை தான் பவுல் சொல்றாரு, அவர் தூதர்களால் என்னப்பட்டாரா, காணப்பட்டார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அப்போஸ்தலர் 1:9 சொல்லுகிறது, இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் மாம்சத்திலே வந்து பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து 40 நாள் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமான இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அதுக்கு அடுத்த 3 ஃப்ரேஸ் இருக்கு, டைம்லாம் இல்லை எனக்கு. ஓகே, நீங்கள் கர்த்தருக்கு சித்தமானால் நீங்கள் பாருங்க. இப்போ 4வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்ல, இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் அப்படின்னா அந்த 6 காரியங்கள் 3வது அதிகாரத்தில் அஸ்திபாரமாய் சொல்லப்படுகிற, ஆதாரமாய் சொல்லப்படுகிற, மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். இதை அப்படியே நீங்கள் அந்த ரோமர் 8வது அதிகாரம் அந்த செயின் ஆஃப் சால்வேஷன் கூட பார்த்தீங்கன்னா குளோரிஃபிகேஷனில் போய் முடியறதை நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இப்போ 8வது வசனம், 4வது அதிகாரம் 8வது வசனம், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது. அப்படி நீங்க சொல்லுகிற தேவ பக்தி என்ன அப்படின்னா இந்த 6 காரியங்களை குறித்ததான உபதேசித்தல், அதை கேட்டல், அதை அப்ராப்ரியேட் பண்றது, நம்முடைய வாழ்க்கையிலே அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுதல் இருக்குல்ல, அந்த தேவ பக்தியை தான் சொல்றாரு. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும், 1 கொரிந்தியர் 15 பார்த்தோம்ல, இம்மைக்கும் மறுமைக்கும். நீங்க சரீரத்துல வந்து கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுனாலயோ, சாப்பிட்றத கண்ட்ரோல் பண்ணி சின் பண்ணாம இருக்கிறதுனாலயோ சரீர முயற்சி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்றார், அற்ப பிரயோஜனம் உள்ளது. அது பிசாசின் உபதேசம். நான் சொல்லுங்க, பிசாசுகளின் உபதேசம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது.
எவ்வளோ பேர் பாருங்களேன். கட்டளை கொடுக்கும்படி யார் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்? பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற இந்த சத்தியத்திற்கு விரோதமாய் ஊழியத்தில் நீ இருக்கணும் அப்படின்னா கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு கட்டளை கொடுக்க அந்த திருச்சபைக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? சரீர முயற்சி அற்ப பிரயோஜனத்துக்காக பண்றாங்க. பால் அதை தான் கன்க்ளூட் பண்றாரு. ஆனால் இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் தேவபக்தி வாக்குத்தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அடுத்து பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது அப்படின்னா தேவபக்திக்கான அந்த 3வது அதிகாரத்தின் கடைசி அந்த 6 ஃப்ரேஸ். ஓகேவா? அடுத்து இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம். நம்ம பண்றோமா? இந்த சுவிசேஷத்திற்காக நாம் பிரயாசப்படுகிறோமா? பவுல் சொல்றாரு, நிந்தை அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். விசுவாசிகளுக்கும் இதே சத்தியம் தான் ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்றார். 14வது வசனம் 13 சொல்றாரு, நான் வரும் அளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. இதை டீச் பண்ணிட்டு சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்றாரு. 14 சொல்றாரு, மூப்பராகிய சங்கத்தார் உண்மையில் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட தேவ வரத்தை பற்றி நம்மள எத்தனை பேருக்கு வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு? எல்லாம் நம்ம எம்பிடிசி பண்ணும்போது மிஷனல் ப்ராக்டிஸில் பண்ணோம்ல, கொஷினரி ஃபில் பண்ணி எனக்கு என்னென்ன வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு லிஸ்ட் பண்ணோம்ல, எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குது? எத்தனை பேர் நம்ம யூஸ் பண்ணுறோம்? பவுல் சொல்றாரு, அசதியாயிராதே அப்படின்னு சொல்றாரு. அசதியாயிராதே, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு, இந்த இவைகளையே அப்படின்றது 3வது அதிகாரத்திலிருந்து ரீப்ளேஸ் பண்ணீங்க. மாம்சத்திலே தேவன் வெளிப்பட்டார். இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. என்ன உபதேசிக்கிறோம் அப்படின்றதுல எச்சரிக்கையாயிருங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா நம்ம 1 யோவான்ல பார்த்தோம், பூரண பலனை இழந்து போயிடுவோமா? இயேசு கிறிஸ்து, மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறிக்கை பண்ணாத எவனும் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல. எகோவா சாட்சிகளா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும். அங்க 1 யோவான் 4ல சொல்றாரு, அவங்க பிதாவை உடையவர்கள் அல்ல, அவங்க பிதாவை கிளைம் பண்றாங்க, பட் வந்து பிதா அவர்களுக்கு சொந்தமானவர் அல்ல. பிதா சொல்றாரு, என்னுடைய குமாரனை ஏற்றுக்கொள்ளாத. யோவான் 5ல சொல்றாரு, நியாயம் தீர்க்கும் அதிகாரம் முழுவதும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா பிதாவை கனப்படுத்துகிறது போல குமாரனை கனப்படுத்த வேண்டும். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பல்ல, இயேசு உயிரோடு இருக்கும் பொழுதே அவர் தொழுது கொள்ளப்பட்டார். He is God. இயேசு மாம்சத்திலே வந்த தேவன். இதுதான் திருச்சபையின் அஸ்திபாரம். இவைகளில் நிலை கொண்டிரு, இப்படி செய்வானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும், salvation is Christ alone, மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவில் மாத்திரமே நம்முடைய ரட்சிப்பு இருக்கிறது. இந்த காலவழியில் are we satisfied? இல்லை இன்னைக்கு காலையில் ஆக்சுவலாக அந்த எஸ்ஜிஎஸ்ல சாலிட் ஜாய்ஸில் அந்த வசனம் நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, ஒரே நிமிஷம் அந்த வசனத்தை மாத்திரம் ஜஸ்ட்டு மறுபடியும் ஒரே ஒரு விஷயம் வாசிச்சுட்டு, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எதெல்லாம் உங்கள் பிரச்சனை இருக்குது, என்னால் விசுவாசிக்க முடியல, என்னால் நம்ப முடியல, என்னால் பாவ உணர்வு அடைய முடியல. ஆக்சுவலாக நாங்கள் இதை வந்து தேர்ஸ்டே டிஸ்கஸ் பண்ணோம். அதனால் நான் வந்து ஒரு சிலருக்கு தெரியும் நாங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. ஓகேவா? ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும், ஆல்வேஸ் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக நீங்க பிரயாசப்படுங்கன்னு சொல்ல, தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகை செய்ய. He is Almighty God. He is sufficient God. இந்த கால வழியில் தேவனை தொழுது கொள்ளலாம், செபிக்கலாம்.
கிருபையுள்ள பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டீர் ஆண்டவரே. வாட் அ லவ் ஆண்டவரே. உலக தோற்றத்திற்கு முன்பே ஆண்டவரே எல்லாவற்றையும் முன் தீர்மானித்து ஆண்டவரே, அந்த 1689 காட்ஸ் ப்ராவிடன்ஸ் கன்ஃபெஷனில் ஆண்டவரே, அந்த 4th கன்ஃபெஷன் ஆண்டவரே, யூ ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆர் சின்ஸ் ஆண்டவரே. நீர் எங்களுடைய பாவங்களுக்கு காரணர் அல்லவே அல்ல ஆண்டவரே. நாங்களே முழுவதும் காரணம் ஆண்டவரே. ஆதாமும் ஏவாளுமே காரணம். அதற்குள்ளாய் இருந்து உருவான நாங்கள் மாத்திரமே காரணம் ஆண்டவரே. ஆனால் தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன். யூ ஆர் an awesome God ஆண்டவரே. இந்த காலவழியில் உயிர்த்தெழுந்த இயேசு ஆண்டவரே, அப்பா மாம்சத்திலே ஆண்டவரே நீர் வெளிப்பட்டீர் ஆண்டவரே. பேதுருவால் அதை டைஜஸ்ட் பண்ண முடியல ஆண்டவரே உம்முடைய பாடுகளை குறித்து. ஆனால் இந்த காலவழியில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்காய் ஜீவனை கொடுக்கும்படி ஆண்டவரே, எங்களை மீட்கும்படிக்கு ஆண்டவரே, மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் சொல்லும் போது சொல்றாரு, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட முடியாதுன்னு சொன்னா அவர் தேவன் அல்ல. பிகாஸ் he is a sovereign God. Lord, we trust it, Lord. நீர் சர்வ ஆளுமையுள்ள தேவன் என்பதை இந்த காலவழியிலே நாங்கள் அறிக்கை செய்கிறோம். மாம்சத்திலே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து முழுவதும் தேவன் என்பதையும் நாங்கள் ஆண்டவரை அறிந்தும் விசுவாசித்திருக்கிறோம் என்று ஆண்டவரை பேதுரு சொல்லுகிறது போல நாங்கள் அறிக்கையிடுகிறோம். தொடர்ந்து நாங்கள் அந்த அறிக்கையிலே நிலைத்து நிற்க மாம்சத்திலே வந்த இயேசுவை தேவன் என்பதிலே நாங்கள் தீவிரம் காட்ட ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். let the zeal there be ஆண்டவரே. எங்களுக்குள்ளாய் அந்த ஆண்டவரே ஒரு அனல் ஆண்டவரே பற்றி எரியட்டும் ஆண்டவரே. இந்த காலவெளியிலே நாங்கள் முழுவதுமாய் கீழ்ப்படியவும் இவைகளை அனுபவிக்கவும் கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.